தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமியின் தூளை போல. கடலுடைய மணலை எண்ண முடியுமா? மணலத்தனையாய். ஆண்டவர் வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, எண்ண முடியுமா? அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, நம்முடைய யோசனையோ நம்முடைய சிந்தையோ இல்லை நம்முடைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதை வச்சோ அல்ல, அதை வச்சல்ல. என்னுடைய திராணிக்கு மிஞ்சி, என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி என்னை பிளஸ் பண்றதுக்கு, என்னை நடத்துகிறதற்கு நான் நம்புறேன். நிச்சயமாய் இன்றைக்கு உங்க அத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னா எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? வேலை கொடுக்கணும்னா எப்படி வேலை கொடுப்பாங்க? என்ன படிச்சிருக்கிற, என்ன தகுதி, என்ன உனக்கு இவ்வளோ சம்பளம்ப்பா, உனக்கு இவ்வளோ மேனேஜருக்கு இவ்வளோ சம்பளம், வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ சம்பளம், மிஷின் ஆப்ரேட்டருக்கு இவ்வளோ சம்பளம், சர்வ் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ சம்பளம், அவ்வளோதான். அதை பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான், இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, என்னுடைய தகுதியை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேதம் சொல்லுது, கழுதையை தேடி போன ஒருத்தனை தான் ஆண்டவர் நாட்டுக்கே ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அப்பாவுடைய லிஸ்டிலே இல்லாத ஒரு மனுஷனை தான் கர்த்தர் நாட்டினுடைய ராஜாவே மாறினார். அதான் ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த ஒருத்தனை கர்த்தர் அரசனாக மாத்தினார். நான் நம்புறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நம்முடைய சன்னதையும், ஆமென், என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி, என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி, என்னுடைய எண்ணத்திற்கு மிஞ்சி, என்னுடைய படிப்பிற்கு மிஞ்சி, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புறேன், 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 நம்புறேன். எஸ் எஸ் பிரேஸ். வானத்து நட்சத்திரங்களை போல, வானத்து நட்சத்திரங்களை போல. இல்ல, எண்ண முடியாது, கிரகிக்க முடியாது, யாராலும் நம்பவே முடியாது, நம்பவே முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய தேவன். இது எல்லாத்தையும் நீங்க நம்புங்க, இது எல்லாத்தையும் நம்புங்க. என்னுடைய திராணிக்கு மிஞ்சி என்னை ஆசீர்வதிக்கிறவர்.